Hi students, இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் மூணாவது செஷனில் இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத போன செஷனில் பார்த்தோம். இந்த செஷனில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த செஷனில் இந்த இதை பார்க்குறதுல நம்மளுக்கு செஷன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களால் லிஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி NSTISSC செக்யூரிட்டி மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் ஒரு 3 டைமென்ஷனல் மாடல். அந்த மாடலை உங்களால் ட்ரா பண்ண முடிஞ்சிருக்கும். கடைசியாக அட்டாக்ஸ்னா என்ன, டைரக்ட் அட்டாக்னா என்ன, இன்டைரக்ட் அட்டாக்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும், டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இனிஷியலாக NSTISSC செக்யூரிட்டி மாடல் அப்படிங்கிறதான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். NSTISSCயோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி கமிட்டி. இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ எப்படி பேரை மாற்றிருக்காங்கன்னா, நேஷ்னல் ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம செக்யூர்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபைன். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை செக்யூர்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த செக்யூர்டாக வச்சுருக்கிற வேலையை சில பேர் பண்ணுவாங்க, சில ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு கைட்லைன் வேணும். கைட்லைன்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம செக்யூர்டாக வச்சுருக்கிறது, என்னென்ன மெத்தட்லலாம் நம்ம செக்யூர்டாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு பாலிசி மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களால செக்யூர்டாக வச்சுருக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் இப்போனா, இப்போ நம்மளுக்கு IPC கோட்லாம் இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட், அது எதுக்கு அப்படின்னா ஒரு சட்டத்திட்டம் வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க, இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்ன தண்டனை அப்படிங்கிறதும் அதில் எழுதியிருக்கும் இல்லையா? அப்போ அது மாதிரி தான் இதுவும். இது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற டேட்டாலாம் வந்து திருடு போகாமல் இருக்கணும், அதை வந்து செக்யூர்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பாலிசி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளோட டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ வந்து நம்மளால் செக்யூர்டாக வச்சுருக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு 3x3 கியூப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 3 டைமென்ஷனல் கியூப். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 27 செல் இருக்கும். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை செக்யூர்டாக வச்சுருக்கிறதுக்கான டேர்ம்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 27 செல்லையும் நம்மளால் கார்லேட் பண்ணி செக்யூர்டாக வச்சுருக்க முடியுது, அந்த 27 செல்லை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை செக்யூர்டாக வச்சுருக்க முடியும். அந்த கியூப் என்னது, அந்த ஃபார்மேட் என்னது, மாடல் என்னது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு XY ஒரு 2 டைமென்ஷனலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சைடில் இருக்கிறது 3 டைமென்ஷனல் வியூ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு இருக்குது. ஒய் ஆக்சஸில் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா பாலிசி, எஜுகேஷன், டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ அந்த 3 டைமென்ஷனல் கியூவில் பாருங்கள், பாலிசி, எஜுகேஷன், டெக்னாலஜி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கியூப் மேலே உள் பக்கமாக இருக்கிறது. Z ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸில் ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், டிரான்ஸ்மிஷன், ஒய்யில் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இப்போ இந்த X, Y, Z இந்த 3 ஆக்சஸில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் எடுத்துக்கிறோமே. இப்போ டெக்னாலஜி அப்படின்ற அந்த Z ஆக்சஸில் இருக்கிற ஒரு செல், அந்த டெக்னாலஜியவும் எக்ஸ் ஆக்சஸில் ஸ்டோரேஜ், ஒய் ஆக்சஸில் இன்டெகிரிட்டி, இதை 3த்தையும் கார்லேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை போய் ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தா
நம்ம அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை வச்சு அந்த டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸ்டோர் பண்ணால் உங்களோட டேட்டா இன்டெகிரிட்டியோட இருக்குமா? இன்டெகிரிட்டினா நம்பகத்தன்மைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை உள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க. பண்ணால் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு நம்பகத்தன்மையோட இருக்குமா அப்படிங்கிறத அவங்க கேள்வி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்டெக்னோகிராஃபின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸ்டெக்னோகிராஃபினா என்ன அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்குள்ளே வேறு ஏதோ ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை வச்சு அனுப்பிடுவாங்க. அது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டீக்ரிப்ட் பண்ணுற கீ. இப்போ அதுதான் இப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டை வச்சு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்லேயோ ஒரு பிளேஸ்லையோ எங்கேயோ போய் நீங்கள் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ், அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டோரேஜ் இன்டெகிரிட்டியோட நம்பகத்தன்மையோட இருந்தது, ரிசீவருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு, அல்ல ரிசீவரோட இடத்துல போய் கரெக்டாக சேவ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து செக்யூர்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அதே தான். இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்றது வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டின்ற இந்த டேர்மையும் இந்த பாலிசி, இந்த ப்ராசஸிங், இந்த மூணுத்தையும் எடுத்துக்கிறோமே. எதனாலும் எடுத்துக்கலாம் நம்ம கார்லேட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம டேட்டா எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். டிரான்ஸ்மிஷனை கூட எடுத்துக்கிறோம். அப்போ இந்த செல்லு, இந்த பாலிசினா இந்த கியூப் வரும், இந்த கார்னரில் இருக்கிற இந்த கியூப். அப்போ ஒரு டேட்டாவை கான்ஃபிடென்ஷியலாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு சில செட் ஆஃப் பாலிசிஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். கவர்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னா அதை சீல் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக அரக்கு வச்சு வேக்ஸ் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சீல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டெண்டரே இருக்கட்டுமே, டெண்டர்லாம் நார்மலாக சீல் பண்ணி தான் அனுப்புவாங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது. அப்போ டெண்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போஸ்டலில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ டெண்டருன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அது வந்து டெண்டர் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ டெண்டருக்கு நீங்கள் அனுப்புகிற அந்த கொட்டேஷன் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே எல்லாமே வந்து ஓவர் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் தான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ டெண்டரோட கொட்டேஷனை நீங்கள் போஸ்டலில் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில செட் ஆஃப் பாலிசிஸ் இருக்கும். என்ன? அந்த டெண்டரை வந்து இப்படி வந்து கவர் பண்ணியிருக்கணும், அந்த டெண்டரில் மேலே வந்து இன்னும் எழுதியிருக்கணும், அதை ஒட்டுறது வந்து இப்படி எழுதி ஒட்டியிருக்கணும், அதில் க்ராஸாக சைன் பண்ணியிருக்கணும், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க சேஃப்கார்ட் பண்ணி ஒரு பாலிசி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பாலிசியை பேஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கியூ. இப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதை இன்டெகிரிட்டி எடுத்துக்கிறோமே. அப்போ அதே கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை அந்த பாலிசி யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரிட்டியாக நம்பகத்தன்மையோட போஸ்டல் மூலமாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கியூபையும் நீங்கள் கார்லேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது செக்யூர்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கு தான் இந்த 3 எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸில் இந்த 9 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 27 கியூப்ஸ் இருக்கும். இந்த வச்சு வந்து நம்மளோட சிஸ்டம் அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூர்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது? சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டேட்டா, பீப்புள், ப்ரொசீஜர், நெட்வொர்க்ஸ். இப்போ இதில் சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ சென்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நம்ம இமெயில் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜிமெயில் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை வச்சு நான் விண்டோஸ் ஓஎஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோஸ் ஓஎஸில் ஜிமெயில் சாஃப்ட்வேரில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து என்னோட வெசல் மாதிரி, என்னோட இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயம் தான் அந்த சாஃப்ட்வேர். அப்போ அதை வந்து ஒரு விஷயமா இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர், ரெண்டாவது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ன்றது ஆப்வியஸ்லி நம்மளோட சிஸ்டம் இல்லையா? நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சிஸ்டமை தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிஸ்டமை செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு சில பாலிசிஸ் வந்து இப்போ நம்ம ஃபிசிக்கல் செக்யூரிட்டி பாலிசிஸ்ன்னு சில இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் செக்யூரிட்டினா என்ன? அந்த சிஸ்டமை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதை வந்து தெஃப்டோ ஹார்மோ அதில் வந்து வந்துடக்கூடாதுன்னா
அதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ, அந்த ரூமுக்கு வந்து லாக் அண்ட் கீ வச்சிருக்கிறது, அந்த ரூமுக்குள்ளே வந்து யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, போகிறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு. அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் வித் ஹார்ட்வேர் காம்பனன்ட், அந்த ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை போய் தொடுறதுக்கோ அதை யூஸ் பண்ணுறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக சில செக்யூரிட்டி வேலைகள்லாம் நம்ம செய்வோம். எதுக்கு அப்படின்னா டேட்டா லாஸ் வந்து ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த ஹார்ட்வேர் அப்படின்றது ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்குள்ளே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட டேட்டா, இந்த டேட்டாவை தானே நம்ம அனுப்புகிறோம். அப்படிங்கும்போது டேட்டா ஸ்டோராக இருக்கிறது, ப்ராசஸ் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் ஆகிறது, இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிறது அப்படின்னா இப்போ நம்மளோட சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சது. அந்த டேட்டா வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும்போது வேறு யாராவது ஒரு இன்ட்ரப்ட் வந்து இந்த டேட்டாவை வந்து ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போகிற வழியிலேயே அதை ட்ராப் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து டேட்டா, நம்மளோட டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணியோ வேறு ஃபார்மேட்டில் மாற்றியோ வந்து நம்ம வச்சுக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. டேட்டாவும் இதில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ஒரு பார்ட்டு. அடுத்து பீப்புள். ஆப்வியஸ்லி நம்ம இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அனலிஸ்ட்டு, ப்ரோக்ராமர், டெக்னீஷியன், இன்ஜினியர், நெட்வொர்க் மேனேஜர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எம்ஐஎஸ் மேனேஜர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இவங்க எல்லாருமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். அடுத்து ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா செட் ஆஃப் சீரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு வேலையை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா பேக்கப் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதே மாதிரி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, ஒரு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், சாஃப்ட்வேர் பேட்சிங்க்கு என்ன ப்ரொசீஜர், இந்த மாதிரி அந்த ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அதுவும் இதில் வந்து ஒரு பார்ட்டு தான். ஃபைனலாக வந்து நெட்வொர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரே ஒரு சிஸ்டம்குள்ளே மட்டும் டேட்டா இருக்குன்னா அந்த சிஸ்டமை மட்டும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் அந்த சிஸ்டமை ஒரு லேண்ட் மூலமாக ஒரு நெட்வொர்க்கோடையோ இல்லை இன்டர்நெட்டோடையோ நீங்கள் வெளியே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஸ்டமையும் அந்த நெட்வொர்க்கையும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். நெட்வொர்க் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 சிஸ்டம், அதாவது மினிமமாக பார்த்தோம் அப்படின்னா 2 சிஸ்டம் இன்டர் கனெக்ட் ஆகிருந்தாலே அது வந்து ஒரு நெட்வொர்க் தான், அது வந்து ஒரு லேண்ட் தான். அப்போ அந்த மாதிரி நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ஒரு பார்ட். அப்போ என்ன செய்யணும், அந்த நெட்வொர்க்கையும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்க விஷயம். இது எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம லேப்லையோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து லேபில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் மிஷின் அங்கே இருக்க போகுது. அதில் ஹார்ட்வேரில் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓஎஸ்ஸு, உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிற டேட்டா. பீப்புள் அப்படிங்கிறவங்க நீங்கள் தான் டெவலப்பர். அப்போ நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ப்ரொசீஜர் என்ன, சிஸ்டமை இப்படி தான் ஆன் பண்ணணும், சிஸ்டமை இப்படி தான் ஆஃப் பண்ணணும், இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொசீஜர். நெட்வொர்க்னா என்ன, அந்த நெட்வொர்க்குன்றது நிறையா, அதாவது ஒரு சர்வர் இருக்கும், நிறையா கிளைண்ட் மெஷின்ஸ் இருக்கும். நீங்கள் இது என்ன சொல்கிறது, அந்த எல்லா கிளைண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த சர்வராக இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த ஹோல் நெட்வொர்க், ஹோல் லேனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை ஹோலாக வந்து நம்ம செக்யூர்டாக வச்சுருக்கணும். அப்போ அந்த விஷயம் தான். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. 2 விதமான அட்டாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. என்னென்னு பார்த்தோன்னா டைரக்ட் அட்டாக், இன்டைரக்ட் அட்டாக். டைரக்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ரிமோட் சிஸ்டம், வேறு ஏதோ ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு ஹேக்கர் இருக்கார். அந்த ஹேக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சிஸ்டமை வச்சு இன்னொரு தேர்ட் பார்ட்டியோட ஒரு சிஸ்டமை போய் ஹேக் பண்ண போகிறார். அப்போ என்ன ஹேக் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அங்கேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோலன், அதாவது திருடுறதுக்காக அவர் இவரோட சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை திருடுறார். அப்போ இந்த சிஸ்டம் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் திருடுறாங்க. அட்டாக் பாதிக்கப்படுறது வந்து இன்னொரு சிஸ்டம் இல்லையா, அது வந்து டைரக்ட் அட்டாக். இன்டைரக்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னா, அதாவது when a system வந்து காம்ப்ரமைஸ்ட், இந்த சிஸ்டம், இப்போ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இதையே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இன்ட்ரூட் பண்ணுறதுனா அதை வந்து அதோட பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் அதை இன்ட்ரூட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை வந்து திருடுறது. வேற ஒரு சிஸ்டம் இல்லாமல் அதே சிஸ்டத்தையே வந்து யூஸ் பண்ணி திருடுறது. அதுதான் வந்து
டைரக்ட் அட்டாக், இன்டைரக்ட் அட்டாக், இந்த 2 அட்டாக்கும் இல்லாமல் உங்களோட சிஸ்டமை உங்களால் பாதுகாக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கரெக்டாக செக்யூர்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க விஷயம், செக்யூரிங் காம்பனன்ட்ஸ். அதே மாதிரி வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், NTSSI அந்த மாடல், இந்த 3 டைமென்ஷனல் மாடல், இது 3மே நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.